guys, இது வந்து குற்றாலமோ இல்ல திருப்பூரம் ஃபால்ஸோ இல்ல guys. NCS Tamil BGM. வெல்கம் டு MJM Vloggers. இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு சொல்லக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வந்திருக்கோன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். ரொம்ப நாள் கழித்து பல அவார்டுகளும் பல விருதுகளும் வாங்கிட்டு ஒரு ஸ்பெஷலான மேன் இன்னைக்கு வந்திருக்காங்க. அந்த ஸ்பெஷலான மேன் யாருன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் வீடியோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செலிபிரிட்டினா ரொம்ப பெரிய செலிபிரிட்டி மிஸ்டர் ஜான். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா எப்படி நீங்க தம்ப்நெயில் பார்த்து கண்டுபிடிப்பீங்க, ஆனா இவனுக்கு இது சர்ப்ரைஸா இருக்கும். சர்ப்ரைஸா நான் ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்லி கூட்டின்னு வந்தேன். வந்து எந்த சர்ப்ரைஸுமே தெரியல. போற இடம் எல்லாம் மழையா இருக்கு, பள்ளமா இருக்கு, நடுவுல செடிகளா இருக்கு. இதுதான் எல்லா இடமும் இருக்கு. முன்னாடி ஒதுக்கீங்க ப்ரோ, வேண்டாம் ப்ரோ, சொன்னா கேளு. கண்ணாடி யாருக்க வச்சு போய் கண்ணாடி எடு. 10,000 ஒரு பேப்பருக்கு பாஸ் பண்ணியா சிரிக்கிற. இதுதான் போற ஸ்பாட்டு, மேடு பள்ளங்களா இருக்கும். ஃபர்ஸ்ட் இறங்கணும். கைஸ், அற்புதமான ஒரு ட்ரெக்கிங்ல இறங்கி இருக்கோம் இன்னைக்கு. கண்டிப்பா வந்து ஹாஸ்பிட்டலா இன்னைக்கு அட்மிட் தான் ஆகும். அடி இடிபட்டு இவனுங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னா என்னதோ இன்னைக்கு அட்மிட் ஆகி எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். 68 வயசாக்கிட்டான்னு நினைக்கிறேன். என்ன 22 வயசுல இருந்து 68 70 வயசு ஆக்கிட்டான் நம்மள. இந்த இடத்துல என்ன சாகடிக்கன்னு கூட்டு வந்திருக்கியா? என்ன ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது. போறோம். நீ ஃபர்ஸ்ட் மேல நில்லு. சொல்றேன், இவன் சொன்ன இடத்துக்கு மழை டைம்ல கண்டிப்பா வந்துடாதீங்க. ஏதாவது ஒரு உயிர் கண்டிப்பா போயிரும். நம்ம உயிரை இன்னைக்கு போவோம். எங்க உயிருக்கே கேரண்டி கிடையாது பாஸ். நான் அந்த ஏஜ் அவுட்ட பிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வயசான காலத்துல கூட்டின லெஃப்ட் கால சைடு வாங்குதே. இந்த மாதிரி டேஞ்சரான ஸ்பாட்ல நீங்க ட்ரை பண்ணாதீங்க. எதுக்கு ட்ரை பண்றீங்க? இது நம்ம இப்போ வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல போயிட்டு இருக்கோம். டேஞ்சர் ஜோனா? டெத் ஜோன்ல போயிட்டு இருக்கோம். ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ மழை பெஞ்சது வந்து நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்குதுங்க. ரொம்ப ஸ்லிப்பா. ஸோ மழை பெஞ்சா தயவு செய்து இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபா கிரிப் உள்ள செருப்பா போட்டுவாங்க. கைஸ், நாங்க ஃபால்ஸ் போயிட்டு மேலே யாரும் இல்லை. நாங்க ரூட்டு தப்பாகி, அதாவது ஃபால்ஸ்ல இருந்து பாஞ்சு வர தண்ணி தான் இது. நாங்க மாறி இங்க வந்துட்டோம். ஃபால்ஸுக்கு திரும்ப இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? ஸோ இந்த ஃபால்ஸுமே நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் டேஞ்சரான ஜோன் மாதிரி, நல்ல டேஞ்சர் ஜோன் இது. க்ரௌட பாத்தியா எவ்வளவுன்னு? நல்ல கூட்டங்கள். நாங்களே கஷ்டப்பட்டு வரோம். ஃபேமிலியோட எல்லாம் வந்து குளிக்கிறாங்க இந்த டேஞ்சர் ஸ்பாட்ல. நம்ம என்ன பண்றோம்னா கடைசி பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். வழி மாறிச்சு. இப்படி கீழே போக கூடாது, இல்லைன்னு லெஃப்ட் எடுத்து இங்கிட்ட வரணும். நாங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டோம். சரி, என்ன பண்ணாக்கு 2 வீடியோ போட நாங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும்.
இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் ஒரு சப்ஸ்கிரைபரும் போட்டு விடுங்க. போட்டு நம்ம எம்ஜிஎம் பிளாகாஸ்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. என் தம்பியை பாருங்க சார். எனக்கு பசிச்சா நான் வாய் தந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் சார். ஆனா என் தம்பிக்கு பசிச்சா எப்படி சார் வாங்கி சாப்பிடுவான்? நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க, நிறைய பேர் கழுவி ஊத்துறீங்க. மேல மேல சப்போர்ட் பண்ணுங்க. பேசாம கவர்மெண்ட்ல சொல்லி இதுல ஒரு ரோடு போட சொல்லாமே. அமேசான் காட்டுக்குள்ளாடி ஏதாவது வந்துட்டோமா? நம்ம வந்து ஃபால்ஸ பார்த்து போகல, நம்ம வந்து எங்க போறோம்னா ஃபாரஸ்ட பார்த்து போயிட்டு இருக்கோம். ஓ வாவ், அங்க பாரு ப்ரோ, திஸ் இஸ் கவன். இப்போ வந்து நம்ம ஃபால்ஸ் பக்கத்துல வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபால்ஸ் வந்து நம்ம மார்த்தாண்டம் சைடோ இங்கெல்லாம் இருந்த மாதிரி தெரியல. நான் ஏதோ குற்றாலத்துல இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் போவோம் ப்ரோ, சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கும் ப்ரோ. வா ப்ரோ, நம்ம ஃபால்ஸ் பாக்குறோமோ இல்லையோ, நம்ம அதுக்கு நம்ம சொர்க்கத்துக்கு வருவோம்னு நினைக்கிறேன். அது கன்ஃபார்ம். ஐஸ் ரொம்ப ஆஃப் ரோடு, சரியான பைத்தியக்கார பையன் guys. பயந்து நிக்கிறான் வராம. எல்லாம் ஃப்ரெண்ட்ல வராங்க. நமக்கு சங்கு உதவிக்கு இப்ப ரெடி ஆகிடுங்க. நம்ம இதுல ப்ரோ, உயிருக்குலாம் ஒன்னும் ஆகாது ப்ரோ. இது வந்து குற்றாலமோ இல்ல சிற்பரம் பாட்டோ இல்ல guys, இது கன்னியாகுமரியில தடுப்பாறை சாரமான ஸ்பாட் guys. கஷ்டப்பட்டு வந்ததுக்கு சாரமான ஸ்பாட் இது. நாங்க குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு பைப்பு வேற லெவல்ல பண்ண போறோம். சேஃபா வாங்க, கண்ட்ரோலா வாங்க. நான் என்ன கண்ட்ரோல், இப்ப கண்ட்ரோலா பசங்களை பொறுத்தவரையில இவங்க என்ன நினைக்கலாம், நம்ம வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு போலாம்னு நினைக்கலாம். பட் அவங்க வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான, ரொம்ப டேஞ்சரான. நார்மலா வந்தா நாங்களே வந்து ஒழுங்கா வர முடியல, பின்ன இவன மாதிரிப்பட்ட குடிமகன்கள்லாம் வந்தா அவங்கெல்லாம் குடிமகன் வந்தா கஷ்டம் தான். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. குட்டி வாட்டர் ஃபால்ஸ் கைஸ். அங்க பெரிய வாட்டர் ஃபால்ஸ் பாத்தீங்க, இது குட்டி வாட்டர் ஃபால். தன்னானே 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 தன்னானே. இந்த ஃபால்ஸை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் உங்களை வந்து சொல்லாம கூட்டின்னு வந்தேன். இது எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. நல்லா குளிச்சேன், அது மட்டும் நல்லா இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒருக்கா குளிச்சா அப்படிதான் ப்ரோ. நம்ம வந்து இத்தனை நாள் வந்து நம்ம ஊர்ல அடிச்ச வெயிலுக்கு நம்ம ஒரு நாள் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே ஹாயா நம்ம வந்து குளிச்சோன்னு நினைச்சுக்கோங்களா, உடம்பு சூடு வந்து அப்படியே தடுத்து போயிடும். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனா டைம் இல்லை, நான் கிளம்புறேன். சொர்க்கத்துக்கு போயிட்டு வரவங்க நாங்க. எங்க எங்க வாயில இடிச்சாங்க. நீங்க வாய் ரொம்ப காமிச்சிங்க கைஸ். இந்த மாதிரி ஸ்பாட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்பாட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இதுல வரக்கூடிய அந்த ஃபீல் இருக்கு, அது வேற லெவலு. எப்படியுமே வந்து நம்ம காட் வந்து நம்ம வந்து இந்த டேட்ல பிறந்தோம்னா இந்த டேட்ல அவுட்டுன்னு சொல்லிட்டு எப்பயும் சாப்டராக எழுதி வச்சிருக்காரு. இடையில உள்ள சாப்டர் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போங்க. கஷ்டம் என்ன டென்ஷனாக இருந்தாலும் டிப்ரெஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்பாட்டு வந்து பாருங்க, டென்ஷன் ஃப்ரீயாக நிம்மதியாக இருக்கலாம். காடு வந்து பிறக்கிறத எழுதியிருக்காங்க, ஆனால் இறக்குறதும் ஒரு டேட் எழுதியிருப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம்னா நம்மளாட்டே போயிடலாம் சீக்கிரத்தில். காய்ஸ், இன்னைக்கு வந்ததுல நான் தப்புனது இந்த ஒரு கொடைனால. இப்படியும் ஊனிக்கிடலாம், கொடை உடைக்காத கொடை எனக்கு இப்படியும் இழுத்துக்கிடலாம். ஸோ இந்த கொடை வந்து நல்ல சப்போர்ட்டா இருந்துச்சு எனக்கு. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. கன்னியாகுமரியில் இப்போ செம மழை. கன்னியாகுமரியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது ஹெவியாட்டு. அதுவும் எங்கள் ஊரில் இன்னும் ஹெவியாக பெய்யுது. அதுவும் இந்த ஃபாரஸ்ட் சைடுலாம் இன்னும் ரொம்ப டீப்பாக பெய்யுது. இந்த விளாகுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.
கஷ்டப்பட்டிருக்கோங்க, விழுந்திருக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. விழுந்து உங்களுக்கு நாங்க வந்து ஃபார்வர்டு வீடியோஸா போட்டுட்டு இருக்கோம். அப்ப இத பேக்வேர்டா போடுங்க. இதமான மழை இதமானன்னா என்ன, இதயத்துல வந்து வலிமா? அப்படி மெல்ட் ஆகி வரும். ஓ, எங்க ஹார்ட்ல இருந்தா? என் மேல யாரு ஹார்ட் வச்சிருக்கா? ஹார்ட் காடோட ஹார்ட்டா? கரெக்ட் தான். நீங்க பண்ணியா பாவத்துக்குனா கடவுள்ல இருந்து கரையதான் செய்வாரு. கடவுளை சிலுவையில அரைஞ்ச டைம் இவனை எல்லாம் பப்பாய் மரத்துல அரைஞ்சிருக்கணும். அதனாலதான் இந்த கொடையை கடவுள் யான்ட்ட கொடுத்து இப்படி 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 அடிக்க சொல்லியிருக்காரு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு ஸ்பாட் போனமான்னு நீங்க உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எங்களுக்கு கேக்குது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு இப்படி ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணா என் மனசுல இல்ல, அவங்க மனசுல. நல்ல பிளேஸ். ஸோ அதனால வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ, என்ன நீங்க கிரிக்கெட் ஷாட்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பெரிய கிரிக்கெட் பிளேயரா? நான் பெரிய பிளேயர் ப்ரோ. நான் அடிக்கிற எல்லா பாலும் அவுட் ஆஃப் ஸ்டேடியம். சரி, அதை நீங்க டிவில எல்லாம் பார்த்தது இல்லையா? என்ன சரி, இந்தியா கேப்டன் யாரு? அது வந்து